யாச்சி எக்கா, என் மாமியாருக்கு ஒரு வழி பண்ணணும். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோ. இப்பதான் அடிபடி இல்லாம அடங்கு இருக்கோம். இவன் நம்மளை சேலுக்கு அனுப்பலான்னு பாக்கா. சாப்பிட்ட சும்மா இருட்டு. வயசான காலத்துல அதுவே போயிடும். எல்லாம் தள்ளிக்கிட்டு தான் கிடக்கும். பெசாம இரு. அதான வள்ளி, மாமியார் தானே, என்ன செய்துக்கு போட்டு. எல்லார் வீட்லயும் இப்படிதான். எவளும் வெளியே சொல்ல மாட்டாளுவா. என் மாமியார் படுத்தாத பாடா. என் மாப்பிளைய கைக்குள்ளேயே பொதிஞ்சு வச்சிருந்தாவ. வெளியே இழுத்து கொண்டு வரதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். என் மாப்பிளைய வெளியே இழுத்துட்டாலும் போதும். எக்கா, அவனும் சரிப்பட மாட்டான், அவனுக்கு அம்மையும் சரிப்பட மாட்டாவ. என்னால முடியவே முடியாதுக்கா. நல்ல ஏத்தி ஏத்தி விட்டு சண்டை உண்டாக்கிட்டு இருக்குக்கா. ஒரே முடிவு, ஒன்று அந்த வீட்டில் அந்த பொம்பளை இருக்கணும். மரியாதை இல்லாம பேசுக. நீ யாரும் தப்பா நினைக்காதியா. வெப்ராளம் வயிற்றுச்சல்ல பேசுக. ஒன்று வீட்டில் அவிய இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். சரி சரி, போட்டு போட்டு. காலப்போக்கில் பிள்ளைகள் வளர வளர பைசா எல்லாம் உன் கையில தருவான். பொறுப்பெல்லாம் உன் கையில வந்துடும். இப்ப அப்படிதான். ஐயே, குழுக்கு லோனு பைசா வைக்கல இந்த வாரம். யாச்சி நீங்க வச்சீங்களா? நானே 7-8 வாரம் கண்ணு தப்பி ஓடிட்டு இருக்கேன். வைக்கலட்டி வார 500 ரூபா நான் எங்க இருந்து டீ புரட்டுவேன். தரைய 1000 ரூபாயும் திங்கும் கொள்ள வைக்கணும். அவு பைசா இல்லையாட்டி. எத்தனை மணிக்கு வருவாவா? வந்துட்டானே எங்கனே பசை பிடிச்சி ஓடிட வேண்டியதான் கொஞ்ச நேரத்துக்கு. வீட்டில் போய் எப்படி பைசாவை எடுப்பேன்? இந்த மாமியா கிளவி வேற சண்டை போட்டுட்டு வீட்டில் வேற போயிருக்காள. ஐயோ யாச்சி, ஏ பதறாதியோ. எப்படியும் கூட்டம் அங்க வச்சுதான் நடக்கும். இங்கடெல்லாம் வரமாட்டாவ. வந்தான்னா யாராவது தகவல் சொல்லுவா, ஓடிடுவோம். பேசாம இருங்க. ஒரு நாயோடும் சொல்லி தர மாட்டாளோ. எல்லாவளும் கூட்டு கழிவா. பேய் எடுப்பாள. இன்னும் இந்த ஊர்காரியை நம்பிட்டாட்டி இருக்கா. சவத்து மூஞ்சி அவ்வளோ வேறு ஏமாச்சு கழிவா. கூட இருந்தா குண்டை தோண்டி உள்ள புதைச்சே வித்துருவாளோ நம்ம. ஐயா ஆச்சி எக்க அங்க பாருங்கோ. ஐயே, இவங்க குழுல லோன் மேடம் என்ன டேபிள் கையுமா வந்திருக்கியா? எல்லாம் உங்களாலதான். வார வாரம் அங்க டேபிள மட்டும் போட்டுங்கோ. ஆளுவ ஒருத்தர் இல்ல. என்னதுமா இது? குழுல பணம் எடுக்கும்போது மட்டும் நல்ல கையையும் கட்டி வாயையும் பொத்திக்கிட்டு நில்லுங்க. எடுத்த பிறகு என்னன்னு கூட பார்க்காதீங்க. குழு லோன் பைசாங்க. இன்னைக்கு இங்க வச்சுதான் குழு நடக்க போகுது. எது தண்ணி இருட்டி மோரலுக்கு வீசுவா. இப்படி சொல்லாம கொள்ளாம துடுச்சுப்புன்னு வந்தா பைசா வீட்டுல இருக்கு. வீட்டுல பைசா இருக்கட்டு. குழுவுல அவ்வளவு வெறும் சேரட்டு. கூட்டத்தை ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் நான் பணத்தை வாங்கிட்டு வருவேன். இதே ஒரு பொழப்பும் போச்சு. என்னத்த எல்லாரும் வரட்டு. எல்லாரும் பேசாம இருங்க வரது வரைக்கும். யாச்சி கையில பைசா இல்லாச்சு. நான் வீட்டுக்கும் போய் ஒளிஞ்சுக்கிட முடியாது. என் மாமியா கறி வேற சண்டை போட்டிருக்கேன். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஆச்சி. பேஜ் எடுப்பா. நானே 5-6 வாரம் பணத்தை கட்டல. பேசாம இருட்டி எப்படி ஒளிஞ்சு போலான்னு யோசிச்சுட்டு இருக்க. நீ வேற இரு என்ன கணக்குக்கு வரான்னு பாப்போம். மேடம், குழு இங்கே வச்சு நடக்குது. நாங்க அங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமா இங்கதான் நடக்குது. எல்லாரும் என்னைய தேடி வருவான்னு பார்த்தா நான் ஒவ்வொருத்தர் வீட்டையே தேடி போக வேண்டியதா இருக்கு. ஏன் பேய் லட்சுமி அந்த கிளவி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இங்க வச்சுதான் குழு நடக்கு. கண்ணில் படக்கூடிய எல்லாத்தையும் சொல்லுங்க. சரி மேடம். எது பைசா வீட்டுல இருக்குட்டு எடுத்துட்டு வர முடியும். இன்னும் எவ்வளவு நேரம் மேடம் இப்படியே இருக்கணும்? உங்களுக்காண்டி நான் அங்க எங்க நனைஞ்சமில்ல. இருங்க. எல்லாரும் நோட்ல கையெழுத்து போடணும். போன வரமே ஓடி தப்பி ஒளிஞ்சிட்டியா. கையெழுத்து போடாம விட்டேன்னா எனக்கு ஆபீஸ்ல இருந்து அறுப்பு விழும். பேசாம இருங்க. வந்து கையெழுத்து போட்டுட்டாது போங்க. நான் வீடு வீடா வருவேன். ஒவ்வொருத்தர் கூட பணத்தை தந்துருங்க. இன்னைக்கு உங்கள்ட்ட இருந்து பணத்தை புடுங்காம நான் போக மாட்டேன். என்ன டீ சவத்து மூஞ்சி இன்னைக்கு விடமாட்டா போல இருக்கோ டீ. ஆமாச்சி, வீட்டுல நான் எப்படி போய் கேட்பேன் அவர்கிட்ட? குழுவாச்சி நீயாச்சின்ல எனக்கு அறுப்பு தந்து வாங்க வச்சாரு. சரி பாப்பா என்ன நடக்குன்னு. என்ன லட்சுமி? என்ன லட்சுமி அப்படி சொல்லுத? அப்படிலாம் சொல்லாத. எல்லாம் ஒரே ஊர் தானே, அதனால அவியல் கூடயும் பேசுவேன். உன் கூட சண்டைன்னு சொல்லி ஊர்ல எல்லாம் எல்லாரும் கூடயும் பேசாம இருக்க முடியுமா? என்ன லட்சுமி என்ன சொன்னாலும் யாருக்கு மரா பத்தி சண்டைக்கு வர? சரி, இந்த குழுவுல உள்ள மேடம் வந்திருக்காவ. நமக்கு ஸ்கூல் மரத்தடி இருக்குல்ல, அந்த மரத்தடி கிட்ட வச்சுதான் இன்னைக்கு குழு நடக்குமா. வரணுமா? எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு நம்ம வந்துரு. ஏன் லட்சுமி, குழு இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை. வந்துரு. லட்சுமி வந்துரு. லட்சுமி குழுல வந்தாதான் லோன் எழுதி போட்டு தருவா. நீங்க கையெழுத்து போடணுமா? வா, இன்னைக்குள்ள முடிச்சு விட்டாதான் அடுத்த லோன் சீக்கிரம் கிடைக்கும்.
அங்கேயார் லட்சுமி உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், என்ன தான் கூட்டம் சொன்னாவ ஒழுங்கு மணியில வந்து பத்துக்கோ. இருட்டி உன்னை மேடம் கிட்ட சொல்லி கொடுத்து உன் லோனை கேன்சல் பண்ண சொல்லுதே. மோகரைய பைசா மட்டும் வாங்க தெரியாட்டி வர மாட்டியோ? பெரிய ரவுடி நடப்பு, எல்லாவட்டையும் சண்டைக்கு போற மாதிரி எனட்டையும் சண்டைக்கு வரலான்னு பாக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் மூக்க பத்தி கூட மேல அனுப்ப மாட்டி. ஹலோ ஏடி பத்திரலி எங்கிட்டி இருக்க? ஹலோ யாங்க குழுக்காரியனே புடிச்சு வச்சிருக்காங்க பணம் கெட்டதுக்காண்டி. ஏடி இந்த புள்ளையவ எவ்வளவு லீவு போடுறதுக்கு நீ ஏதோ சண்டைக்கு போறீங்களா போன குழுகாரி கண்ட எப்படி மாட்டின? சரி இப்ப மாட்டியாச்சு, இப்ப என்னாச்சு? வீட்டுக்கு வா, வேலைக்கு போன மட்டும் நீ அங்கன போய் கிடந்தா எப்படி? சொல்லுது புரியலையா? என்ன புடிச்சு வச்சிருக்கா மேடம். இங்க 5-6 வாரம் பணத்தை கட்டுறேன்னு என்னை கூடாம புடிச்சு வச்சிருக்காவ. எங்க சீப்பேல பைசா கிடைச்சா ஒரு 500 ரூபாவது 1000 ரூபாவது அனுப்பிடுங்க. எப்படியாவது உங்களுக்கு புரட்டி தந்துருது. ஒரு 1000 ரூபாய் அனுப்பிடுங்க. எடி உன் மாப்பிட்ட எனக்கும் கொஞ்சம் அனுப்பிட சொல்லிட்டு எடி புண்ணியமா போகும்ட்டு எடி உன் குடும்பமே கிடக்கு நிற்கும். எடி ஒரு 500 ரூபாய் எனக்கு அனுப்பிட சொல்லிட்டு பரவ கொடுக்க. எனக்கே தரமாட்டேன், சும்மா இருங்க. எனக்கு இருந்தா அனுப்பிவிடுங்க, இங்க ஒரு 500 ரூபாவாவது அனுப்பிவிடுங்க. பணத்தை கொடுக்கலன்னு விட மாட்டாவ. இங்க நான் என்னத்த வச்சிருக்கேன்? 500 ரூபாவா? டெய்லி வேலைக்கு போனாதான் சம்பளம், பைசா ஒண்ணு இல்ல. இப்ப வேலைக்கு கிளம்பியாச்சு, நீ சண்டை போட போலையா? போ அங்கன போய் கடந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க. வா, பைசா தரமாட்டேங்க. அப்ப என்னத்துக்கு போன வச்சுக்கிட்டு போன வையும் வாரே. சண்டையும் போடல ஒன்றும் போடல. கூழுகாரிட்ட மாட்டிக்கிட்டு அவசப்பட்டு கிடக்கு. புறவு பண்ணும் வீட்டுக்கு வரவே. நீ கிளம்பு வேலைக்கு, நான் வரதுக்கு நேரம் ஆகும். நீ வேலைக்கு கிளம்பு. நான் எவள்கிட்டயாவது 5-10 புரட்டி குழு பைசா அடைச்சிட்டு தான் வர முடியும். என்ன குழு இங்கேயா இருக்குவே? நான் அங்கே எங்க அடைஞ்சிட்டு வந்தேன். இருங்க பாட்டீங்க, ஒருத்தரையும் நான் 1/2 மணி நேரம் ஆச்சு இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன். ஒரு மேடம் ஆச்சா மரியாதை ஒன்றும் இல்லை, சேர் ஒன்றும் இல்லை. என்னத்தை தான் அந்த ஊருக்கு வந்து தொலைஞ்சேன் நான். மேடம் நான் வேணா ஒரு சேர் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், சேர் எடுக்க போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு எங்கேயா ஒளிஞ்சுக்கிட்டு இங்கே இருங்க. பணத்தை வாங்க மாட்டேங்க, நான் விட மாட்டேன். ஒரே குழு லோனு, குழுல லோன் எடுக்கிறது பணத்தை என்ன செய்யான்னு தெரியாது. லோனு எப்ப கேட்டாலும் கடங்காரிக்கு லோனு, அவனுக்கு லோனு, இவனுக்கு லோனு, எல்லாம் லோனு. சரி கண்ணுவல, அப்ப வேலைக்கு போறவங்க அத்தகரி வந்து சொல்லுங்க என்ன. சரிப்பா. உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், அதை உன் கூட என்னன்னு அடக்கி வச்சேன். சும்மா இரியாண்டி. யாமடி நான் சும்மா எல்லாம் பாட்டு பாடுதையா? எனக்கு தலைவலிக்கு, கொஞ்சம் சும்மா இரு. சரியா இருக்கு. ஐயே உனக்கு தலைவலிக்குன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் பாட்டு பாடதான் செய்வேன். உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன், உன் பின்னாடி நான் சொல்லி வச்சேன். ஏடி சும்மா இருட்டி அக்கா, எரிச்சலா இருக்கு. சும்மா இரியாண்டி. சரியா? அதான் அம்மா அங்க போவலையில உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அப்புறம் என்ன? ஏடி இல்லடி, நான் ஃபோனு போட்டோம்ல, அவன் அம்மா எடுத்தாவ. அம்மா நம்ம அம்மா போறதுக்கு முன்னாடி நம்மளே உண்மையை சொல்லிடுவோன்னு சொல்லிட்ட மாட்டி. கடைசி அம்மையும் போவல, அந்த ஆண்டி நம்ம வீட்டுக்கு வர போறவன்னு நினைக்கேன். எடி உன் வாயை வச்சு நீயே மாட்டி தொலைஞ்சிட்டியா இருமாடா? எடி வீட்டுல அம்மா இல்ல அப்பாவும் இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அப்பா இப்ப போச்சு பைத்தியம், நான் சொல்லிருக்கலாம்ல. எடி இப்ப வந்தா என்ன சொல்றதுக்கு தெரியலட்டி அக்கா, பயமா இருக்குட்டி வந்து யாசுவாவளானு. இரும மாடு நாதாரி நாய. என்ன டீ செய்யதுக்கு? வீட்ல யாரு இருக்கா? என் வீட்ல ஏக்கா இங்க வெளியில வாங்க. உங்க ஆள் வள பரவாயில்ல, வீட்ல ஆள் இருக்கா இப்படி? ஏடி அக்கா. ஏடி ஈக்குச்சி இந்த அத்தை தான் வரவளோ, என்னன்னு போய் கேளுடி. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஏடி ட்ரம் ப்ளீஸ் டி, என்னன்னு போய் கேளுடி, எனக்கு பயமா இருக்கு. டி ட்ரம் ப்ளீஸ் டி. வெளிய வரல இப்படி. மேடம் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? ஆள் வளையே காணோம், வேற என்ன செய்யுதுக்கு? சரி இருக்கவே எல்லாரும் நம்ம குழுவுல பாட்டை பாடுங்க. அதுக்கு முன்னாடி ஆள் வந்துரும். உறுதிமொழி பாடல் வெள்ளிக்கிழமைக்குள்ள பாட்டை பாடுங்க. எழுந்துட்டாலும் குழுவுல உள்ள உறுதிமொழி எல்லாம் ஒழுங்காதான் சொல்லுதிய. ஆனா உறுதிமொழிக்கு ஏத்த மாதிரி இருக்க மாட்டியல. பணத்தை எங்க தாரிய? குழுல வந்து இருக்கலாங்க, நாளை உங்க பின்னாடி வந்து நாய் போல அலையே. இருந்தா தரமாட்டோமா, இல்லன்னு தானே நாய் போல பாடி திரிஞ்சிட்டு கிடக்கும். உங்க அம்மா எங்கடி? நீ படிக்க போவலைனா படிக்க போகாம இருக்கணும். ஏன் மொபைல் எடுத்துட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு கிடக்க நீ? அவ படிக்க போலன்னா உனக்கு என்ன கவலை? கலியலன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுத்ததுக்கு 2 பேர் கணக்கு போட்டுருக்கீங்களா? எத்த எங்க அம்மா வீட்ல இல்ல, வந்த பிறகு வாங்கத்த. நான் என்ன வடபாயத்தை தேடி சோறு திங்கிறதுக்கு வந்திருக்கேன். உங்க அம்மையா கூப்பிடு.
பிள்ளைகளோட ஒழுங்கா வளர்க்கத்தில்லைன்னா என்னத்துக்கு வளர்க்கணும்? இன்னைக்கு உங்க அம்மையை கூப்பிட்டாதான் நான் இங்க போவேன். ஏத்த எங்க அம்மா அடிப்பாத்தான் வந்தாண்ணா. ஏத்த பறவு வாங்கத்தாவ வெளியில போயிருக்காங்க அம்மா. உங்க அம்மா வராம இன்னைக்கு நான் போக மாட்டேன்டி. உங்களால என் பிள்ளைய பட்டி இன்னைக்கு தூக்கி மிச்சி ஆட்டி கொடுத்துட்டேன். ஏட்டி இன்னைக்கு செத்த முட்டினா அம்மைக்கு போன் போட்டுட்டி. எரும மாடை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க அப்புறம் வாயை பத்திட்டு இருக்கலாம்ல. நீ ஏன் உன் வாயை கொண்டு மாட்டிருக்க பைத்தர் நாய? கிரி அம்மட்ட பேசிட்டு நம்மள இழுச்சவாய் நினைச்சாவ. பிள்ளைகள படிக்க அனுப்புனா இப்படி கூட்டு சாந்து இன்னைக்கு குடுக்க கொடையில இன்னையோட அது லீவு போடுறத நிப்பாட்டும்ல. வரட்டு இன்னைக்கு